Hello, vanakkam and welcome. இது Colgate presents Rockstar #Start to Rockstar co-powered by India's #1 dealer Vasant & Co, Hamam and Horlicks Women's Plus. ஓகே, எதுக்கு இந்த ஃபீலிங்? கிக்கி, இந்த பாட்டு வேணா பழைய பாட்டா இருக்கலாம், ஆனால் சொல்லியிருக்கிற அர்த்தமும் கருத்தும் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி என்ன கருத்து இருக்கு? 6 முனமே 6, ஆண்டவன் கட்டளை 6. அந்த 6 கட்டளை மட்டும் லைஃப்ல ஃபாலோ பண்ணோம்னா சும்மா ஜில்லோவா மஜாவா இருக்கும் லைஃப்ன்றது தான் மேட்ரு. அதுக்கும் நம்ம ஷோக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? நான் கிக்கி, நீ இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிட்டு இப்படி கேட்குற. ராக் ஸ்டார் அப்படின்ற இந்த ஷோ எப்படி ஆரம்பிச்சுன்னா, 1ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்ல எப்படி கும்முன்னு சம்பள காசு வருமோ அந்த மாதிரி சூப்பராக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எப்படி இஎம்ஐக்கு பால் கார், பேப்பர் கார், வீட்டு கார், சொந்த கார், இப்படி எல்லாத்துக்கும் கட்டிட்டு லாஸ்ட்டாக நம்ம காருக்கும் டீசல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அமௌண்ட் இருக்குமோ அந்த மாதிரி வெறும் 6 பேர் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த 6. எஸ், ஒரு வேலையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை கரெக்டாக முடிக்கிறோமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பா பாதி கிணற தாண்டிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த பாதி கிணற தாண்டி இருக்கோம். செமி ஃபைனல்ஸ் உள்ள காலேஜ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்ம ராக் ஸ்டார் செமி ஃபைனல்ஸ். விஜய், இந்த 6 சிங்கர்ஸுமே நம்ம ஜட்ஜஸோடைய ஹார்ட்ஸோடையும் மக்களோடைய ஓட்ஸோடையும் அவங்களோட ஆதரவோடையும் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி பில்டப்போட என்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ அந்த சூப்பரான சூப்பர் 6 கண்டஸ்டன்ட்டை வரவேற்கிறதுக்கான நேரம் இது. நல்ல கைத்தோட லெட்ஸ் வெல்கம் சூப்பர் 6 ஆஃப் ராக் ஸ்டார். ஸோ இந்த செமிஃபைனல்ஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம், நிறைய பாடல்கள் ஸ்டேஜில் கேட்க போறோம் கிக்கி. Yes, exactly. So all the best to all of you. As usual, கலக்குங்க. Okay? Thank you. Thank you so much. Thank you. So விஜய், நம்மளோட சூப்பர் 6 வந்தாச்சு. இருந்தாலும் அந்த செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னும் போது இவ்வளவு தூரம் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் என்னதான் இருந்தாலும் பயங்கர ஸ்போர்ட்டிவா இறங்கி பண்றதுக்கு, நம்மள என்கரேஜ் பண்றதுக்கு, அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இந்த 3 பேர் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்க முடியாது. இதுக்கப்புறமும் நம்ம இவங்களோட தான் டிராவல் பண்ண போறோம். எப்படி ஒரு கப்பலுக்கு கேப்டனோ எல்லா இடத்துக்கும் ஒரு மென்டார் தேவையோ, இந்த இடத்துக்கு இவங்க 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல கைத்தோட லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சார் And Mano sir. Welcome sir. and our rock star DSP. So Kiki, judges வந்துட்டாங்க, நம்ம சூப்பர் 6 ரெடியா இருக்காங்க. செமி ஃபைனல்ஸை வந்து இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போகணும்ல, அதனால வந்து ஒரு ஸ்பெஷல் டீம், மூவி டீம் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க விஜய். எஸ், நார்மலா சொல்லுவாங்க ஒரு படம் எடுத்தா அது காலத்தில் அழியாத மாதிரி ஒரு படமா இருக்கணும்ப்பா அப்படின்வாங்க. இது எப்பவுமே எல்லாரும் சொல்றது. ஆனா இப்போ ட்ரெண்டுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னா காலத்தை வச்சு தான் எடுக்கணும், டைம் டிராவல் வச்சு தான் எடுக்கணும். சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டைம் டிராவல் வச்சு எடுக்கிறது. அப்படி ஒரு சூப்பரான படத்தை எடுத்திருக்க டீம் தான் வர போறாங்க. நல்ல கேத்தோட லெட்ஸ் வெல்கம் டீம் டிக்கிலோனா. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால எந்த ஒரு படம் எடுத்தாலும் இவங்க இல்லாம இருக்காதுன்னு கூட சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு டீம், அப்படி ஒரு ஃபுல் பேக்கேஜோட வந்திருக்கீங்க. ஸோ சார்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த அரங்கத்துக்குள்ள வரும்போதே மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருந்தது. என்னோட ஒரே ரிக்வெஸ்ட், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, ஆனால் என்னை பாட மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்றத பார்த்தா நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் வற்புறுத்தி கேளுங்க, நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். பிளாக்ல வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு வரல, பட் இருந்தாலும் இதுல பங்கேற்கிற அனைத்து பாடகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you sir. Okay sir, director sir, நீங்க சொல்லுங்க. டிக்கிலோனா படம் வந்து ஒரு டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது எப்படி எடுத்தீங்க, என்ன ஏது? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் யோகி. என்னோட முதல் படம் இது டிக்கிலோனான்னு சொல்லிட்டு. இது டைம் ட்ராவல் ஜானர் ரொம்ப கஷ்டமான ஜானர் தான். அதாவது அதை ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். சிம்பிளிஃபைடாக தான் சொல்லியிருக்கோம்.
ஆக்சுவலாக இன்றைக்கி வரைக்கும் நம்ம முனிஷ்காந்த் அண்ணன் அவருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது. சார் நான் எத்தனை ரோல் பண்ணுறேன் இதில் அப்படின்ற மாதிரி கேட்டே இருப்பார். ஸோ படத்தில் ஏன்னா அது கதை சொல்லும் போது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் படத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்னதுனால நான் இன்னொரு விஷயம் அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையிலே முனிஷ்காந்தன் இப்போ சைன் பண்ணியிருக்க படத்துக்கு ஒரு டைம் ட்ராவல் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா அத்தனை படங்கள் பண்ணிருக்காரு. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கண்டிப்பாக தரணும்னு ஆசைப்பட்றோம். ஓகே, ஸோ நம்ம டீம் வந்தாச்சு. ஹீரோ சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அது வரைக்கும் ப்ளீஸ் பி சீட்டட், சிட் பேக் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. கிக்கி, நம்ம ராக் ஸ்டாரில் செமிஃபைனலில் இருக்கோம். 6 முத்தான சிங்கர்ஸும் ரெடியாக இருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. அதையும் தாண்டி நம்ம ஸ்பெஷலாக சூப்பரான டிக்கிலோனா படத்தோட டீம் வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி, அதையும் தாண்டி ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பர் என்ட்ரி கொடுத்துருவாரு. ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷனாக இருக்க போது. செலிப்ரேஷனாக இருந்தாலும் செமிஃபைனல்ஸில் காம்படிஷனும் இருக்க போது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் யார் வந்து பாட போகிறாங்க? பக்காவா எனர்ஜி செட் பண்றதுக்கு இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஜானரா இருந்தாலும் பின்னி பெடல் இருக்கக்கூடிய ஒருத்தர். நல்ல கைத்தோட லெட்ஸ் வெல்கம் சத்யன் ஆன் ஸ்டேஜ்.
அதாவது பாக்குறதுக்கும் செமையா இருக்கீங்க. நீங்க பாடினது மை காட் பியூட்டிஃபுல் சாங் அது. நடுவுல நீங்க அந்த எக்கோ எஃபெக்ட்லாம் வந்துதா எப்படிடா இது மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எட்டி பாக்குறோம் நாங்க சைடுல இருந்து. சீரியஸ்லி வேற லெவல், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். I think everybody thoroughly enjoyed. And let's start from DSP sir. இது நெக்ஸ்ட் லெவல் சத்யா, சான்ஸே இல்லை. the way you took it off itself, and என்ன ரேஞ்சு, என்ன பெர்ஃபெக்ஷன், அதுவும் ஃபினிஷிங் வேறு அந்த சங்கதி எல்லாம் போட்டு எங்கெங்கேயோ போயிட்டு வந்தீங்களே, சான்ஸே இல்லை. அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ். இது ஒன் ஆஃப் ரெஹ்மான் சார்ஸ் பெஸ்ட் காம்போசிஷன்ஸ் எவர். அண்ட் த வே ஹஸ் சங் ஆல்சோ, அது பாடினதே பயங்கரமாக பாடியிருப்பாரு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ரெஹ்மான் சார். அண்ட் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சத்யன், சான்ஸே இல்லை. அண்ட் ஆர்கெஸ்ட்ரா சான்ஸே இல்லை. திடீர்னு இந்த ஃபீமேல் ஹார்மனிஸ் வந்து பாடினீங்களே, சான்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ரானரி, quite full of a super. Okay, yes sir. Srini sir. சத்யன், so happy for you சத்யன். ஏன்னா அந்த மழைத்துளி மழைத்துளி அன்னைக்கு நீங்கள் பாடும்போதும் அது சார் வேற இருந்தார், அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது. பட் இன்னைக்கு அவர் இல்லாமைக்கு அவரோட அந்த மேஜிக்கை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, திஸ் அமேசிங் பேண்ட் ஹியர், அந்த க்ரூவ்ஸ் செட் பண்ணார், அந்த ஜெரார்ட் அண்ட் த ரிதம் செக்ஷன், அது ஆரம்பித்தோடனே அப்படியே ஓ மை காட் என்னடா இது, இந்த பாட்டான்னு அது அப்படியே அந்த ஒரு 5-6 நிமிஷம் போனதே தெரிலம்மா. அந்த அளவுக்கு நீ நல்லா பாடின நீ, பிகாஸ் யூ லவ் திஸ் சாங் ஸோ மச். அது நல்லா தெரியாது, அப்படி ஒரு பேஷனோட நீ பாடின. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சத்யன், பிரமாதம். தேங்க்யூ, பிரில்லியன்ட். சூப்பர் கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. ஐ திங்க் யூ டிசர்வ் இட் டுடே. எவ்வளவு ஹார்ட்ஸ் கிடைக்க போகுது சத்யனுக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல்ரைட், நம்ம ராக் ஸ்டார்ல செமி ஃபைனல் சூப்பர் டூப்பர் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்தபடியா யார் வர போறாங்க விஜய்? நல்லா கேட்டோம். லெட்ஸ் வெல்கம் ராகுல் நம்பியார்.
நம்ம ராக் ஸ்டார் மேடையில ராக் ஸ்டாரோட பாட்டையை கேட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். First of all, Rahul Nambia, you nailed it. thank you, Superb. Enna energy. Actually, before I say anything, such a huge thanks to DSPG for this wonderful, wonderful song. The energy is just so infectious. Thank you so much. Seriously, இந்த பாட்டு பிடிக்காதவங்களே இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு பெப்பி நம்பர். So DSP sir, how was it? Thank you so much, Rahul. I should only thank you for singing this so wonderfully. And orchestra வந்து பின்னிட்டீங்க, சான்ஸே இல்லை. அதாச்சு வேற யாரோ பாட்டு கேட்கும்போது ட்ராக் மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். ஓகே, என் பாட்டு கேட்கும்போது ட்ராக் மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் நான். And thanks to you all, and thanks to you all for singing this song here today. சார் ராகுல் ஃபேண்டாஸ்டிக். Thank you, Sheta. பட் டிஎஸ்பி தான் சொன்ன அவரோட எனர்ஜி. இந்த பாட்டு வந்து இட்ஸ் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஆஃப் யோர்ஸ் அலாங் வித் ஹூஸ் த ஹீரோ அண்ட் சோ மெனி சாங்ஸ் லைக் தட். உங்களோட பாட்டுனாலே அந்த அந்த ஒரு எனர்ஜி, நீங்கள் இப்போ வந்தீங்களே ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி எப்போதுமே வாட் எவர் எனர்ஜி நீங்கள் அந்த பாட்டுக்குள்ளே நீங்கள் ஊத்துறீங்களோ அந்த எனர்ஜி தானே வரப்போகிறது. டிப்புவோட பாட்டு ஒரு எடுத்துட்டு ராகுல், யூ ஆர் ஆல்ரெடி அ வெரி எஸ்டாப்ளிஷ் சிங்கர். அது நீங்கள் இவ்வளோ ஹியூமிலிட்டியோட நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது இட் இஸ் பிகாஸ் I'm his fan also, Anna. ஸோ சாங்ஸ் வந்து இட் இஸ் ஆல் common to all of us. So that is the attitude to take, and thank you for that. Thank you. Brilliant padinga. Thank you, Cheta. Brilliant. So difficult this song is. Anyway, thank you judges, thank you. And Rahul, உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்றது பார்த்துடலாம். Lap dub sollum something. Logic illa magic something. No என்றாலே something என்னதான் இருந்தாலும் 90 ஹார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த செமிஃபைனல்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க, இந்த மார்க் நீங்க வெரி வெரி ஹாப்பி. ஆப்போனண்டா இருந்தாலும் சந்தோஷத்துடன் கை கொடுக்கிறோம். தேங்க்யூ பிரதர். கண்ணாலே பார்க்க நேரம் இல்லையா. So நம்மளுடைய இந்த ராக் ஸ்டார்ல செமிஃபைனல்ஸ் ஆட்டம் பாட்டம்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த கொண்டாட்டத்தை இன்னும் மெருகேத்துறதுக்கு என்ன பண்ணலாம் விஜய்? முக்கியமான ஹீரோவோட என்ட்ரி இப்ப வரப்போகுது. எக்ஸாக்ட்லி. யாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தனா, சிரிப்பு அப்படின்றது கடவுளோட வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நீங்க நம்ம லைஃப்ல சிரிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இந்த நாள் வந்து நம்ம வாழ்க்கையில அர்த்தமுள்ள ஒரு நாளா மாத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரால பல லட்சம் மக்களை ஒரே நேரத்தில் சிரிக்க வைக்க முடியும்னா அப்படின்னா திரையால மட்டும்தான் சிரிக்க வைக்க முடியும். அப்படி பல கோடி ரசிகர்களை கொள்ளையடிச்ச ஒருத்தர் வரப்போறாரு. நார்மலா சொல்லுவாங்க இந்த படம் ஜெயிச்சிருக்குன்னா அது டீம் எஃபர்ட் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிச்சதுக்கு இவர் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க, ஹீரோ சொல்லியிருக்காங்க. இப்படி பல பேர் சொல்லி இன்னைக்கு ஹீரோவா மாறி பல பேர் இன்னும் ரசிக்க வச்சிட்டு இருக்க ஒருத்தர் தான் வரப்போறாரு. நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் காமெடி சூப்பர் ஸ்டார் ஹீரோ சந்தானமன்னன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லாக்டவுனில் நிறைய பேரோட லைஃப் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த எங்கள் படம் இந்த டிக்கிலோனா இது வந்து ஜி வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜி அவங்களுடைய மொத்த க்ரூ மெம்பர்ஸ் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஷோ பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த ராக் ஸ்டார் ஷோ. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க சார், ராக் ஸ்டார் டிஎஸ்பி சார். ஆக்சுவலாக ஊருக்குள்ளே இப்போ நிறைய பொண்ணுங்க இந்த ஜெனிலியா மாதிரி சுத்தத்துக்கு காரணமே சார் தான். சார் வந்து தமிழ்நாட்டில் என்ன ரீச்சு அப்படின்றத விட இன்னும் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டார்லேருந்து பவர் ஸ்டார்லேருந்து எல்லா ஸ்டாருக்குமே சார் தான் ராக் ஸ்டார். அவருடைய ஷோவில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா சார் ஸ்ரீனிவாசன் சார், சார் இங்கேருந்து பார்க்க ஏதோ டைல்ஸ் ஓட்டினா மாதிரியே இருக்குது சார். சாரோடைய பாட்டு கேட்டால் இந்த பொண்ணு இதோட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த பொண்ணு இது மேலே எனக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு நம்ம ஒரு பொண்ணை வெறுத்துட்டு சாருடைய பாட்டு கேட்டால் அந்த பொண்ணோட லவ் பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் வருது. அதுக்கப்புறமா மனோ அண்ணா
அதாவது ஒரு 15 எபிசோடு சொல்லலாம் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா. அவ்வளோ இருக்குது நானும் அண்ணனும் ட்ராவல் பண்ணது. இப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக இந்த மாட்டில் வந்துட்டு பால் கறக்கிற மிஷின் கண்டுபிடிச்சாங்க சொன்னாங்க. ஆனால் அண்ணன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு பாடி பால் கறக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ணன் பசுமாடு மட்டும் இல்லை, காளை மாட்டுலேருந்தே பாடி கறந்துருவாரு. செண்பகமே செண்பகமே. ஸோ அவங்கள நான் மறந்தேன். ஸோ அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அவங்களோட பிக் ஃபேன். ஒவ்வொருத்தருமே ஒரு பாட்டில் கலக்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட பாட்டை நான் டிவியில் கேட்டிருக்கேன். ஆனால் நேரில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ கேட்டு கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் என்னோடய டீமில் ஆனந்தராஜ் சார், முனிஷ்கான் அண்ட் டைரக்டர் அண்டு ஹிட் பிரசாந்த் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து இந்த ஷோவை இன்னும் ஜாலியாக சூப்பராக கொண்டு போகலாம். அப்படி எங்கள் டிக்கிலோனா பற்றி நாங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பினா இந்த செமிஃபைனல்ஸ் நீங்கள் வந்தது. பண்றோம். ஏன்னா நீங்க வந்த உடனே அதாவது ஒரு சிரிப்புக்கு சந்தோஷத்துக்கு எல்லை இருக்காதுன்னு தெரியும். வர்ற வழியிலேயே அட்டாக் பண்ணிட்டே வரீங்க. அது டைரக்டா என்னாலேயே ஸ்டார்ட் பண்ணி கேப்பே எல்லாமே அட்டாக் பண்ணிட்டீங்களே. ஆனால் சான்ஸே இல்லை. அண்ட் ஐ வுட் லைக் டு சே ஒன்ஸ் அகேன் தட் ஐம் a huge fan of this man. He's brilliant to another level. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்கள் டிக்கிலோனா படம் கூட பயங்கரமான மெகா பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு எங்கள் ராக் ஸ்டார் டீம் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. Thank you so much, sir. Thank you. கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் தன் தூக்கம் தொலைத்தோம். கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் தன் தூக்கம் தொலைத்தோம். அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடத்தோடலையே. கவலை கண்மூடி கிடந்தோம். தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் தன் தூக்கம் தொலைத்தோம். கருவில் இருந்தோம் கவலை கண்மூடி கிடந்தோம். அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. கண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் மூடமற்றவராக. கருவில் இருந்தோம் கவலை என்று கண்மூடி கிடந்தோம். அலைகளை பிடித்து கொண்டு கரைகளை அடைந்தவர் யாரும் இல்லை. தனிமையில் தவித்துக் கொண்டு சௌக்கியம் அடைவதில் நியாயமில்லை. கவலைக்கு மறந்து ராஜதவம் கண்ணீர் கூட போதையின் மறுவடிவம். வழியது பகையது விளங்கவில்லை. வட்டத்துக்கு துடக்கமும் முடிவும் இல்லை. கையில் கற்பனை வருவது நின்றுவிடும். கனவுகள் மட்டும் இல்லை என்றார்.
கவலைகள் நம்மோடு சென்று விடும். கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம். தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. ஆனந்தனம் தம் தனம் தன தானம் 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 தனம் தம் தனம் தன தானம் தானம் தன ஜனனம் என்பது ஒரு கதைதான், மரணம் என்பது ஒரு கதைதான். இரண்டுக்கும் நடுவே ஓடுவது கலைவிதி என்னும் ஒரு நதிதான். வாழ்க்கையில் பிடிமானம் ஏதுமில்லை, இந்த கிண்ணம் தானே பிடிமானம் வேறில்லை. வழியது வாழ்க்கையது விளங்கவில்லை, பட்டத்துக்கு புழக்கமும் முடிவும் இல்லை. வெயில் கோப்பை இல்லை என்றால் மழை வருவது நின்றுவிடும். கனவுகள் மட்டும் இல்லை என்றால் கவலைகள் நம்முடன் நின்றுவிடும். கருவில் இருந்தோம் கவலையின்றி கண் மூடி கிடந்தோம். தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம். அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே. நார்மலா சொல்லுவாங்க செட் ஸ்டேஜ் ஆன் ஃபயர் அப்படின்னு. செட்டே உண்மையிலே பத்தி எரியற மாதிரி தான் இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் சந்தானம் சார் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஒரு ரஞ்சித் வந்த உடனே இந்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த காணும் உங்களுக்கு மெரினா பீச்சுக்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பயங்கரமான லைட்ஸ் அது இதுன்ட்டு. நான் கூட என்ன பயங்கர பில்டப்பாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவர் பாடினதுக்கு அப்புறமா ஐயோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. இன்னும் சொல்லணுன்னா இந்த பனங்கல் பார்க்கில் இந்த பொக்கே ஷாப் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, எல்லோரும் வெல்கம் பண்ணி ரொம்ப சாஃப்டாக அவங்க ஹேண்டில் பண்ண அந்த மாதிரி இருக்காரு. ஆனால் வாய்ஸ் வந்து அப்படி இருக்குது. ஆக்சுவலாக பாட்டு பாடி மழை வர வைப்பாங்கன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மழை வரதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் பாடின பாட்டில். அப்படி ஒரு அதிர்வாக இருக்குது. ரொம்ப நல்லா பாடினீங்க, எக்ஸலண்ட். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கீங்களே. ஆக்சுவலி சந்தானம் ஜி வந்து அவரும் வந்து அப்படியே தான் இருக்காரு. ஏன்னா ஆக்சுவலி அவருக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல, கண்ணா லட்டு தின்ன ஆசையால் தமனோட சேர்ந்து இன்ஃபேக்ட் ராகுலும் நானும் சுச்சியும் ஒரு பாடல் உங்களுக்காக பாடியிருந்தோம். ஆக்சுவலி அப்போ உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ப்ராப்ளி உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ என்னையும் ஒரு பொக்கே ஷாப். ஸோ உண்மையை நான் அப்படி தான் பார்க்குறேன். கிரேட் ஆனர் உங்க முன்னாடி திருப்பியும் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். சாந்தமா இருந்தாலும் உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப காந்த மாதிரி இழுக்குது. நல்லா பாடுறீங்க. Thank you. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப பாராட்டுறதுக்கு நீங்க என்ன ஆல்ரெடி ப்ரூவ்டு. நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய உங்ககிட்ட நாங்க பாட்டுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். Thank you so much. It's an honor. Thank you. சூப்பர். ஓகே மனோசா. எக்ஸ்ட்ரானரி ஜாப். அதாவது ரஞ்சித் உங்களுடைய வளர்ச்சி நான் கண்ணார பார்த்தேன். அதே மாதிரி தம்பி சந்தானம் அவர்கள் எனக்கு ரொம்ப மிக, அதாவது ஒரு கருவில் பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம். அங்கே எவ்வளவோ ஜெர்னி பண்ணோம், எத்தனையோ ஷோஸு யூரோப் முதற்கொண்டு
நிறைய அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து என் தம்பி ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. நடுவில் போட்டி பொறாமைகள் எல்லாம் இருக்கும், அதை தாண்டி நிற்கிறது தான் சந்தானம். ஐயோ அண்ணா தேங்க்ஸ். அண்ணனை பற்றி சொல்லணும்னா அண்ணன் கூட வந்து ஷோஸ் போகும்போது நாங்கள் அப்போது நிறைய ஷோஸ் போவோம். அப்போ நான் டிவி ஷோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தான் நான் ரீச் ஆகியிருக்கேன், அவ்வளோ ரீச் அவ்வளோலாம் இல்லை. பட் காமெடி பண்ணுறதுக்காக ஸ்டேஜில் என்னை கூப்பிட்டு போவாங்க. அப்போ அண்ணன் வந்துட்டு அப்போவே 3 புக்கு வச்சுருப்பார், பாஸ்போர்ட் புக்கு எடுத்தாருன்னா இவ்வளோ பெரிய புக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 பைண்டிங் பண்ணி எடுத்து அவங்க வந்து அந்த லேடி வந்து புரட்டி அதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டிக்ஷனரி மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா அவன் வந்து இங்கிலீஷில் கேள்வி கேட்கக்கூடாது சார். அதில் அங்கே என்னன்னா அண்ணன் கூட போயிட்டு இதில் நம்ம கனடா போயிட்டோம். அப்போ கனடா தான் நினைக்கிறாங்க. கனடாவில் போயிட்டு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நான் போகிறேன் அப்ராடு. போனதுக்கப்புறமா அண்ணன் இந்த மாதிரி வெளியெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுண்ணே. நம்ம கேட்டால் அவ்வளோ அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அண்ணன் சொன்னார்னா ஒரு வேல்யூ இருக்குன்ட்டு, என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணுன்னாரு. இது மாதிரி எல்லாம் சுற்றி பார்க்கணும். 8 மணிக்கு ரூம் ஆண்ட வந்துடுங்க அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நாங்களாம் ரெடி ஆகிட்டு 8 மணிக்கு போய் பார்க்குறோம், ரூம் பூட்டி இருக்கு. மறுநாள் அண்ணன் என்னென்ன 8 மணிக்கு இல்லைண்ணே 7 மணிக்கு அண்ணன் கிளம்பிட்டம்பான்னாரு. எங்களை 8 மணிக்கு வர சொன்னீங்களேண்ணே, அதுக்கு தான் 8 மணிக்கு உங்களை வர சொன்னேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரிலாம் கலாய்ப்பார். ஆனால் அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க இப்போ லைட் மியூசிக் குரூப்ஸ் எல்லாம் வராங்களா, அவங்க வந்து கேட்பாங்க இது மாதிரி ஃபாரின் ஸ்காட்ச் எல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்வாரு. என்னம்மா நம்ம கூட வந்துட்டு உட்காருங்க அப்படின்ட்டு இல்லை டேய் அப்படின்னு ஒரு ஸ்காட்ச் வந்து நிற்கும். அதை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லுவார். இது வந்து ஒரே இடத்துல விளையிறது, ஒரே கோதுமையில் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிருமா அப்படின்ட்டு இந்தியாவிலேருந்து ஓல்டு மங்கு இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வை அப்படின்னு ஒரு நான் முகேஷ் ஷாம் எல்லாம் பார்த்துட்டு. ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஷோஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே நடக்கும். ஆனால் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா எங்களை கூட்டிகிட்டு போய் கார் அரேஞ்ச் பண்ணி எல்லா ஊரையும் சுற்றி காமிச்சு, நாங்கள் வந்து மனோ அண்ணன் வந்தாருன்னா ஒரு சூட்கேஸில் 3 சூட்கேஸ் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நாங்கள் அவ்வளோ வாங்கிட்டு வருவோம். ஸோ அவ்வளோ விஷயம் வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணுவார். ஆரம்ப காலத்தில் வந்துட்டு கூட போகிற இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஜட்ஜுங்க மாறினு இருக்காங்க. ஆனால் சிங்கர் ஷோன்னா அண்ணன் மாறாமல் எல்லாரும் ஜட்ஜாக வந்து எல்லா ஷோவில் உட்காந்துருவாரு. என்டர்டெயின்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரே ஆள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போல் உங்களையும் மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுத்த நேரத்தில் பார்க்க வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ரஞ்சித்துக்கு எவ்வளோ ஹார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த செமிஃபைனல்ஸ்ல பாட்டு ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருந்தாலும் இங்க கலகலன்னு இருக்கு இவங்க டீம் வந்து நேர்லயே இவ்வளவு ஜாலியா இருக்கு இந்த செட்ல. ஏன்னா அவங்களோட ஷூட்டிங்ல எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சிரிக்க வச்சிட்டு இருக்கு டீம். Actually, சத்தியமா இந்த டீம் தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா சந்தானம் சார் இருக்கும். வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவரோட படம் வரப்போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் இஸ் so much of happiness and positivity அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், எல்லா படத்தோட டைட்டிலும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும். A1 இருக்கட்டும், தெலுங்குடா இருக்கட்டும், டிக்கிலோனா இருக்கட்டும். இப்போ இந்த வார்த்தை வந்து தெரிஞ்ச வார்த்தை, இது நல்ல முன்னாடியே தெரியுமா? படத்துக்கு டைட்டில் வைப்பாங்க, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது உங்க ஐடியாவா இல்ல டைரக்டரோட ஐடியாவா? இல்லை, இது டைரக்டரோட ஐடியா தான். அவர் சொல்லும் பொழுதே இந்த படத்தை சொல்லிட்டு இது இல்லாமல் இன்னும் 2 டைட்டில் சொன்னீங்கல்ல. முதலே வந்து இந்த டைட்டில் தான் டிசைட் பண்ணோம், டிக்கிலோனான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ரஃபாக ஒரு டைட்டில் இருந்து அது என்னன்னு கூட மறந்துச்சு. கேட்டார், ஞாபகம் இல்லை. இந்த டைட்டில் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டிக்கிலோனான்றது எல்லாருக்கும் தெரியும். ஜென்டில்மேன் படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேஸ் அதில் வந்து செந்தில் சார் வந்து டிக்கிலோனான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டே இருப்பார். சரி, ரிவர்ஸில் போகிறான் இவன், டைம் ட்ராவல் பண்ணி. அதனால சரி இவனும் ரிவர்ஸில் போகிறான், ஒரு மெட்டஃபரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி பிளான் பண்ணோம். ரெண்டாவது ரொம்ப கேட்சியாகவும் இருந்தது. ஆனால் எனக்கு எப்பவுமே கவுண்டமணி சாரோட அந்த ஃப்ரேஸ் எல்லாமே ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே அடங்கியிருக்கு. இது இல்லாமல் 3வது ஒரு காரணம் இருக்குது, அது படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெய்லர் பார்த்தோன்னு ஃபீல் ஆனதுலாம் சொல்லுவாங்களே, முன்னெல்லாம் கலாய்க்கு ஒருத்தன் பிறந்து தாண்டா வரணும் அப்படின்வாங்க. அது மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ணனை யாரும் கவுண்டர் சொல்லி நான் பார்த்ததில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அவரே கவுண்டர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் விஜய். இந்த படத்தில் அந்த 3 கேரக்டர்ல மாறி மாறி கலாய்ச்சிப்போம் நாங்களே. ஸோ அதுக்கே கார்த்திக் நானும் ரொம்ப யோசிச்சோம், இவன் இந்த மாதிரி கவுண்டர் அடிச்சா இதை விட என்ன கவுண்டர் இவன் அடிக்கிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் ஒரு புதுசாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு டைம் ட்ராவல்ன்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைம் ட்ராவலில் இது மாதிரி 3 கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணுறதுன்னு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும். அந்த கமல் சார் சொல்கிற மாதிரி பிளாட்ல இருந்து தண்ணி வரணும், மாடும் அசையக்கூடாது, டயலாகும் பேசணும், அது மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்ததுண்ணா உங்களுக்கு?
ஆக்சுவலாக நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த 3 ஆக்ஷன் மார்க் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 26 வாட்டி காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாரு. அதாவது மாத்திட்டே இருக்கணும். இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் பண்ணாரு, ரொம்ப அது ஹேட்ஸ் ஆஃப். பட் சந்தானம் அந்த அளவுக்குலாம் சொல்லிடாதப்பா. இல்ல அந்த இல்ல எஃபர்ட் எடுத்தாரு. ஏன்னா இப்ப இருக்கிற விஷயங்களை அந்த பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணி நாங்களே டயர்ட் ஆயிடுவோம். ஒரு கட்டத்தில் அவரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணிட்டாருன்னா, இப்போ என்ன சார் வகுடு இந்த பக்கமா எனக்கு புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திடீர்னு கண்ணாடி போட்டு வாங்குவாங்க, கண்ணாடி போடாமல் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த அளவு அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகும்போது இவர் தெளிவாக அந்த கேரக்டர் என்னவோ அதை உள்வாங்கி கரெக்டாக பண்ணார். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணி பண்ணோம், நல்லா வந்திருக்கு. அந்த செம்ம சாங் வேற, அதை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணிருக்கீங்க, சூப்பரான சாங். அது யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தினுடைய என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அந்த மியூசிக் இதில் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, தீம் மியூசிக்காக போட்டு கொடுத்தாரு. அதை கேட்ட உடனே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சு. இந்த படத்தை வந்து நாங்கள் வேற ஒரு ஜானரில் ஒரு காமெடியாக தான் எடுத்தோம், ஆனால் அந்த காமெடிக்கு இன்னொரு ஒரு எலிவேஷன் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு உண்மையிலே இந்த நேரத்தில் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவர் தான் இந்த பாட்டு வந்து அந்த கன்ஃபியூஷன், டபுள் ஆக்ஷனில் ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது என்ன பாட்டு பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அவரும் யுவன் சார் தான் முடிவு பண்ணி இந்த பாட்டு பண்ணாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். செமிஃபைனல்ஸ்ல இவர் எப்படி பாட போறாரு, இவர் என்ன ஸ்டெப் போட போறாரு, எப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண போறாருன்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். விஜய் மாஸ் மகாலிங்கம் ஸ்டேஜ்ல என்ட்ரி கொடுக்க போறாரு. ஒரு ஆஞ்சநேயர் பக்தரா வந்திருக்காரா, இல்ல பம்மல் கேசவந்தம் கமலா வந்திருக்காரா, யாரா வந்திருக்காரு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் குழந்தை அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நல்ல கேத்தோட லெட்ஸ் வெல்கம் மாஸ் மகாலிங்கம்.
கண்டாவர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டாவர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க விஜய் மாஸ் மகாலிங்கம் நம்ம சொன்னாலும் அது உண்மையா அவர் எவ்ரி எபிசோட்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ஸ்டார்டிங்கே வேற லெவல்ல இருந்ததுங்க. பேசும்போது சிரிக்க வைப்பீங்க, ஆனா பாடினதுக்கு அப்புறம் பல தடவை அழுவ வச்சிருக்கீங்க. இந்த வாட்டியும் எங்க லைட்டா எல்லாருக்குமே கண் கலங்கிருக்கும் பாக்குறவங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்திரிச்சிருன்னு அத்தனை பேரும் கை தட்டினாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே ஒரு பெரிய கை தட்டல். சூப்பர். நான் சந்தானம்னா மகாலிங்கம் பாடினதுல வந்து உண்மையிலே கொஞ்சம் உறைஞ்சு போயிட்டேன் நான். இப்படி பாடுறாங்க இவங்களை நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா பாடினீங்க மகாலிங்கம். நீங்கள் மகாலிங்கம் இல்லை மெகாலிங்கம் தான் வைக்கணும். எங்கேயோ போயிட்டுருக்கு உங்களுடைய பிச் இதெல்லாம். ஆக்சுவலாக என்னுடைய படத்தில் இனிமே இப்படி தான்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு பாடினாங்க. இவர் வாய்ஸில் பாடி ட்ராக் அனுப்பிச்சிட்டாங்க. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிங்கர் வேணா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பொதுவாக அப்படி தான் அனுப்புவாங்க எல்லாருமே மியூசிக் டைரக்டர்ஸ். இது இவருடைய ட்ராக் வாய்ஸ் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணும்போது தினேஷ் மாஸ்டர் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா பாடியிருக்காரு யாருன்னு கேட்டாங்க. ஸோ அப்போ தான் சொன்னேன் இவரே பாட வைக்கலாம், ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் ஒரு ட்ராக் வாய்ஸாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ டெடிக்கேஷனாக உயிரை கொடுத்து அப்படி நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் மகாலிங்கம். ஸோ இப்போவும் பார்த்தேன், சும்மா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுவும் கிராமிய இசையில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ். பாட்டு பாடி கிராமிய அவார்டே நீங்கள் வாங்கணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணன் ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு இசை பற்றி எல்லாம் தெரியும், என்கிட்ட சொன்னார். இசையில் பல திசையை பார்த்தவர் அண்ணன். அவருடைய நாடி நரம்பெல்லாம் இசை ஊறி பூர்ணம் பூத்து போயிருக்கு. யாராவது அண்ணனே சொல்றீங்க, நீங்க பாடி நான் கேட்டிருக்கேன். அப்படியே இந்த பாட்டை பத்தி சொல்லுங்க படி. இப்பதான் படிப்படியா போய் ஃபைனலுக்கு வந்திருக்கு. இல்லை ஒரு சார் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ராகம் பாடுறப்பே, ஏன்னா நானும் கிராமத்து பக்கம் பிறந்து வந்தவன். சொல்லல கேட்டோன்னு அண்ணன் தெரிஞ்ச மாதிரி பேசுவார். அப்படின்ற போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் நிறையா நாடக மேடை இதெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த கூத்து இதெல்லாம். இப்போ ஒரு பாடும்போது கூட சரி இந்த பாட்டை உண்மையிலே ஒரு ஆம்பளை பாடியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் ஹைப்பாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எஸ் ஸ்ரீனி சார் டேக் ஆஃப் ஆனுண்டமே இப்படி அப்படின்னீங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை மகாலிங்கம். உங்கள் வாய்ஸில் இருக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்குல்ல, அதை அடிச்சுக்க முடியாது. நீங்கள் பாடும்போது அதுதான் அந்த ஒரு உண்மையான ஒரு உணர்வு வருதில்லை. தட் இஸ் வாட் இஸ் மியூசிக். நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் கொட்டுறீங்க, அப்படியே அவ்வளோ சின்சியராக பாடுறீங்க நீங்கள். ஸோ எனக்கு ஐ லவ்ட் இட். ரொம்ப பிடிச்ச எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கண்ணில் அவர் விஜய் சொன்ன மாதிரி கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வரும் இந்த பாட்டு கேட்டோன்னா. நிறைய விஷயங்கள் இந்த பாட்டு வந்து பாடினவங்க வந்து நம்ம சரிகமபால லக்ஷ்மியோட அம்மா பாடிருக்காங்க. அவங்க பேர் என்ன? மாரியம்மா சார். மாரியம்மா அவங்களும் வந்திருக்காங்க, அவங்களும் பாடிருக்காங்க இங்கே இந்த மேடைக்கு. இந்த பாட்டு கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜி தமிழோட மேடையில் இந்த பாட்டு கரெக்டாக நீங்கள் தான் பாடணும். அது ஒன்றில் நீங்கள் பாடணும், இல்லைன்னா சின்ன பொண்ணு நம்ம பாடணும். இந்த பாட்டு கலக்கிட்டேங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம். ஒரு நிறைவு இருக்குது இன்னைக்கு நீங்கள் இந்த பாட்டு பாடினதில். ரொம்ப நன்றிங்க மகாலிங்கம். ஃபேண்டாஸ்டிக். வேற லெவல் கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ எவ்வளோ ஹார்ட்ஸ் வாங்க போறீங்கன்னு பார்த்துடலாம். அண்ணனை கையோட கூட்டி பாருங்க, அவனை கண்டாவர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி பாருங்க.
டான்ஸ் ஆடி -5 போட்டுருவாங்க மனோ சார். ஒழுங்குவாரு அப்பப்போ. அப்படியே கம்மியாயிட்டே போயிடும். அது கூட 100 கூட வாங்கிடுவாரு. இது மாதிரி ஏதாவது பண்ணுவார். நம்ம கேள்வி கேட்போம். போன வாரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. அதான் நாங்க ஒரு 5 மைனஸ் பண்றோம். அதனால இப்படி ஆயிட்டார். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணிட்டாரு. சூப்பர். தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஸோ நம்மளோட செமிஃபைனல்ஸ்ல ஒவ்வொரு சிங்கர்ஸுமே பயங்கரமா பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும், இதுல செலக்ட் ஆகிறவங்க எல்லாரும் தான் ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. ஸோ யார் யார் செலக்ட் ஆக போறாங்க அப்படின்றது டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஷோ தான் தெரியும் விஜய். எஸ். ஸோ அடுத்து யார் வந்து பாட போறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்க டீம்ல இருக்க ஒருத்தங்க தான். ஆனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா அங்க 20 டீச்சர் இருப்பாங்க. ஆனா ஒரு டீச்சர் மட்டும் பாசமான டீச்சரா இருப்பாங்க. அதுதான் நம்ம பல்லாவரம் பாட்டு டீச்சர். நல்லா கேட்கறது. லெட்ஸ் வெல்கம் பிரியா ஹெலன். என்னைக்கும் போல எல்லாருமே உங்களை பயங்கரமா அட்மையர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவர் சொல்லுவார்ல, எல்லாத்துக்குமே அப்படியே பிளெண்ட் ஆவீங்கன்னு. என்ன சாங் கொடுத்தாலும் அப்படியே ஜஸ்ட் கில் இட்.
கிக்கி ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம Judges கிட்ட தான் கேட்போம். கேட்போம். இந்த வாட்டி நான் சந்தானம் பண்ணிட்டு இருந்தா இந்த வாட்டி Yes, ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பா. போறேன். ரசிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம் ஆமாம் டிவியில் நம்ம கேட்கும்போது இல்லை ஷோவாக பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இப்போ நேராக கேட்கும்போது அவங்க வாய்ஸு இப்போ அப்படி இருக்குது. ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆக்சுவலாக எனக்கு பாட்டை பற்றி இசை பற்றிலாம் தெரியாது. ஆனால் கேட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியும். பார்க்க ரொம்ப சிம்பிளாக அந்த கொரோனா டெஸ்ட் எடுக்க வந்தவங்க மாதிரி இருந்தாங்க அமைதியாக. ஆனால் அவங்க பாட்டு வந்து கொரோனா வைரஸ் மாதிரி சும்மா பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. அதில் என்னுடைய அந்த ஃபேவரட் வந்து ரிங்க சாங், அவங்களுடைய அந்த சாங்கு. ஸோ சின்ன இந்த குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னோட நெஃப்யூவை பார்த்துருக்கேன். டிவியில் அந்த பாட்டு போட்டுவிட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க. ஸோ ரிங்க ரோசஸ்னால் சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் அந்த ரிங்க சாங்கை கேட்டு 1000 குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டியிருக்காங்க டிவியில் போட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குரல் உங்களுது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். லைட்டா ஒரு ஆங்கில கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நர்ஸ் மாதிரி இருக்கீங்க. இருந்தாலும் சூப்பரா கலக்குறீங்க. இருந்தாலும் அந்த பல்லாவரம் டீச்சர் அவங்க விட்டு போகாது. கொஞ்சம் அந்த பேபி ஷாலினி மாதிரி இருக்கு ஹேர் ஸ்டைல். இந்த துர்கா படத்துல ஒரு குழந்தை வரும். பாப்பா பாடும். ஐயா அவன் கேட்கலாமா? ஸ்ரீனி சார் எப்படி இருந்தது? ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப ரொம்ப அருமையாக பாடினீங்க. ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. இது ஒரு ராஜா சாரோட ஒரு வேற மாதிரி ஒரு காம்போசிஷன். எல்லாமே யூகேல ரெக்கார்ட் பண்ண பாட்டு இது. சுனிதி பாடின பாட்டு ரொம்ப பிரமாதமாக பாட்டுப்பாங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க. ஏன்னா இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். அந்த அந்த லைன் அது ஈச் டைம் அது எவ்வளோ கஷ்டம்ல அது. அது as singers and musicians we know it's so difficult. அங்கே போயிட்டு அங்கே போகிறது it is so difficult, but each time you sang it so beautifully, Priya. திருப்தியா இருக்கு. ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே lovely, fantastic. சூப்பர் பிரியா. ஆல் சென்டர் ஹிட் உங்க பாட்டு. இப்போ எவ்வளவு ஹார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போறோம். சூப்பர் பிரியா. 90 ஹார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கிக்கி நம்ம ராக் ஸ்டார்ல செமிஃபைனல்ஸ் நெக்ஸ்ட் யார் வந்து பாட போறா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நான் அடிக்கடி சொல்லுவேன் மைக்கே வேணான்னு. இப்போ இங்க இருக்கிறவங்க அதற போறாங்க, அப்படி பாட போறாங்க இன்னைக்கு. ஆமா, எப்பவுமே சிங்கர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் பேஸ் வைங்க, கொஞ்சம் வால்யூம் வைங்க, கொஞ்சம் இது வைங்க, தண்ணி வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு மட்டும் தான் அங்க வால்யூம் பண்ண சொல்லுவார், மைக் கொஞ்சம் தள்ளி வைங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியா பாடக்கூடிய சிங்கர். நல்ல கேட்ட லெட்ஸ் வெல்கம் சின்ன பொண்ணு அக்கா. கருங்குயில கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே. அட ஒண்ணு இல்லடா மடையா. கண்மயங்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 தரியா. மனசிலிட பொடிச்சா எனக்கு நீங்க ஜெயிச்சா ஊரு சன மூக்குல விரல வைக்கும். டக்கு முக்கு டக்கு தாளம், டக்கு முக்கு டக்கு மேளம், ஆஹா பிச்சு கிச்சு எக்க சக்க டக்கு முக்கு டக்கு மேளம். காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயங்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. பொட்டு வச்சு பூவும் வச்சு கொண்டு ஒண்ணு போனா சிட்டான் சினுக்கு
சிட்டான் சினுக்குச்சா ஏய் சிட்டான் சினுக்கு சிட்டான் சினுக்குச்சா இல வட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா இலசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம் ஆசையெல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களை காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா நன்மை எங்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா மாமர தோப்பு பாரு இங்கே மறி குழந்து வாசம் பாரு இந்த மாலினி கொண்ட பாரு அது போகிற ரூட்ட பாரு ஹே, ஒண்ணுமே நல்லாலே தங்கமே தில்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஹே, 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 ஒண்ணுமே நல்லாலே தங்கமே தில்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே அந்தியில வந்தடிச்சு ஆடி விளையாடு ஏ சிட்டான் சினுக்கு சிட்டான் சினுக்குச்சா ஏ சிட்டான் சினுக்கு சிட்டான் சினுக்குச்சா நீ தந்தி ஒண்ணு மீட்டுக்கிட்டு முந்தி வந்து பாரு பொழுதிருக்கு போது புகழ் தேடு இளவயது போனா அது திரும்பாது கல்லூரிக்கு கண்டதெல்லாம் கள்ளத்தனமாகு கண்முழிச்சு கெட்டதெல்லாம் நல்ல நினைவாகு காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களை காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயங்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா மனசிலிடம் முடிச்சா எனக்கு நீங்க ஜெயிச்சா ஊரு சன மூக்குல விரல வைக்கும் டக்கு முக்கு டக்கு தாளம் அடி டக்கு முக்கு டக்கு மேளம் ஆஹா பிச்சு கிச்சு எக்கச்சக்க டக்கு முக்கு டக்கு மேளம் காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா வரியா 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 ஸோ கிக்கி செமிஃபைனல்ஸ்ல எல்லாரும் சூப்பரா பாடுறாங்க. சோ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம் எப்படி First எங்க இருந்தது hero கிட்ட ஹீரோ சார் கிட்ட கேட்கலாம். சந்தானம் சார் எப்படி இருந்தது அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கானா கருங்குயில பாட்டை வந்து கிராமத்து குயில் வாய்ஸில் கேட்கும்பொழுது அவ்வளோ இனிமையாக இருக்கு. அக்காவுடைய குரல் பற்றி சொல்லவே தேவையில்லை. அக்காவுடைய குரல் வந்து இந்த பெரிய உரல்ல பாட்டிலோடு போட்டு இடிக்கிற மாதிரி சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. அக்கா நீங்கள் அக்கான்னு கூப்பிடலாம் இல்லைங்களா? தப்பு, சின்ன பொண்ணு பேர் வச்சிருக்கேன், தங்கச்சி கூப்பிடலாம் தாராளமா. ஹை பிச்செல்லாம் எப்படிக்கா நீங்கள் பாடுறீங்க? சும்மா உங்களுடைய பிச்சு பிச்சாவரத்தை தாண்டி போகுது, ஸ்பீக்கர்ஸே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டு இருக்கு. இது இப்ப பாடினதுல ரொம்ப லோ தான் எனக்கு. ஓ இதுவே லோவா? இது லோமா, ரொம்ப லோ. அப்போ அது என்ன த்ரோட்டா இல்ல லக்கேஜ் ஏத்தின்னு போற போட்டா? பயங்கரமா இருக்கு. உங்க பாட்டுல மண் வாசனை இருந்து மசாலா வாசனை எல்லாமே இருக்கு. சரி நீங்க பாட ஆனந்தராஜ் சார் ஆட நான் பார்க்கணும்னு நினைச்சேன். சார் நான் நினைச்சேன் சார் நீங்க சொல்லிட்டீங்க. அவதார் 3 நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 96 படம் பாக்குற மாதிரி இருக்கும் போல ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 90 போட்டு பாக்குற மாதிரி இருக்கும். 96 மனோ அண்ணா கூட பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு. ஆமாண்ணா வேற லெவல். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ஷோக்கு போகும்போது என்னை கூட்டின்னு போயிட்டாரு. தெலுங்கு ஷோ பண்றாரு, தமிழ் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
தம்பி வாப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டேன். என்னன்னா மீட்ரு தான் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. நான் ஏறிட்ட ஸ்டேஜ் என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ணன் வந்து என்டிஆர் மாதிரி பண்ணுவார். ஸோ அதை நான் பார்த்து காப்பி பண்ணி அதை நான் ஸ்டேஜில் பண்ணேன். நூவந்தே నాకు చాలా ఇష్టం. அதான் மன்மதன் நான் ஃபர்ஸ்ட் பண்ண காமெடி. ஆக்சுவலாக அண்ணன் வந்து என்டிஆர் மாதிரி அவ்வளோ அருமையாக டான்ஸ் ஆடுவார். அதே மாதிரி அதையும் மிஸ் பண்ண அதையும் பார்க்கணும். ஆனந்தா சார் டான்ஸையும் பார்க்கணும். நமக்கு வர்றது அது ஒண்ணுதான். அதுக்காக தான் சொன்னேன் சார் ஆடலாம் வர. நீங்க என்ன பேசினாலும் நான் விட மாட்டேன் உங்களை. இந்த டயலாக் 10 வருஷம் முன்னாடி இவர் சொல்லிட்டு இருந்தது. நீ என்ன பேசினா உன்னை விட மாட்டேன். வாங்க படம் மனோன்னு வேணா கூட Music. Hey. 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 ரொம்ப கியூட் சார் நீங்க. ரொம்ப கியூட். என்ன பாலகிருஷ்ணனை பார்த்தாட்டா கொண்டே விடுவாரு. பார்த்தாட்டா அப்பாவை ஓட்டுறாரு. எவடி ஆனந்தராஜ் గారు రండి రండి రండి. நாங்க சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோம் உங்களை எல்லாரும் ஸ்கிரீன்ல. ஆனா நீங்க கேட்டாரா அவரு? இல்ல சொல்றேன் இருக்கு சார். ஃபைனலா ஒரு எழுதி கொடுக்கல சார். நீ இவ்வளவு ஸ்போர்ட்டிவா ஆடுறீங்க, அதை பார்த்து நீங்க எல்லாம் ஆடுறீங்க. ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ஆனந்த்ராஜ் சார் தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ரொம்ப ஸ்போர்ட்டிவா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணீங்க. எவ்வளவு ஹார்ட் வாங்க போறீங்கன்றது பார்க்க போறோம்க்கா. ப்ளீஸ் கம். இந்த செமி ஃபைனல்ஸ்ல சூப்பர். Thank you so much. So விஜய் ஏதோ மிஸ்ட்ரி பாக்ஸோட ரெடியா இருக்கீங்க. ஆமா, இது வந்து டிக்கிலோனா சர்ப்ரைஸ் பாக்ஸ். ஓகே. சோ அண்ணா நீங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர்ல இருந்து படம் பார்க்கும்போதும் சரி, படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போதும் சரி, நிறைய சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பீங்க. சோ உங்களுக்கு நம்ம ராக் ஸ்டார் மேடையில ஒரு சர்ப்ரைஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிருக்கோம். சோ நீங்க ஸ்டேஜ்க்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்னா. என்னப்பா இது? இது வந்து டிக்கிலோனா சர்ப்ரைஸ் இந்த பாக்ஸ். கிராமத்துலாம் பயோஸ்கோப் காட்டுவாங்க.
ஸ்போர்ட்ஸ் போட்டு பயோஸ்கோப் கட்டுற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ இதுல வந்து ஒரு சில சர்ப்ரைஸான திங்ஸ்லாம் இருக்குண்ணே. நீங்க வந்து பார்க்காம ஸ்ட்ரைட்டா டப்பாவில் கை விடணும், அந்த திங் எடுக்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொருள் இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இந்த டீமை தாண்டி வேற யாருக்குன்னா கொடுக்கணும்னா கூட நீங்க சொல்லி இங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம்ண்ணே. நம்ம பசங்க சேர்த்துருவானுங்கண்ணே. ஓகேண்ணே, சும்மா தான் இருக்கானுங்க. என்ன பண்ணி லிப்ஸ்டிக்கா? பயங்கர அடிக்கிற கலர்ல இருக்கு லிப்ஸ்டிக். பச்சாக்குன்னு இருக்க லிப்ஸ்டிக் பார்த்த உடனே உங்க மைண்ட்ல யாருன்னு வரா? இது இந்த அதிர்ஷ்டசாலி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனந்தராஜ் சாருக்கு தரலாம்னு நினைக்கிறேன். இல்ல என்ன காரணம்னா அண்ணனை வந்துட்டு நான் பாஷா படத்துல பழைய படத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா வந்துட்டு கடுப்பாயிருக்கேன். என்னடா இது இப்படி வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு வில்ல நான் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரே கடுப்பா இருக்கும் அவரை பார்த்தால படத்துல வந்தாலே. ஆனா அதுக்கப்புறம் ஒரு லேடி கெட்ட போட்டு வந்தாரு பாருங்க ஒரு படத்துல, அவ்வளோ எடுப்பா இருந்துச்சு. அதுல எல்லா கெட்டப்பும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் முதிர்ச்சியா கொஞ்சம் ஆன்டிமா இருந்தீங்க. இந்த லிப்ஸ்டிக் போட்டா கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கு. அப்புறம் யூஎஸ்ல இருக்கிற அமெரிக்கன்ஸு கூட இவ்வளோ பெரிய லிப்ஸ் இல்லை. உங்கள் லிப்ஸுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டு லேடி கெட்டப் பண்ணணும். இந்த கான்ஸ்டேபிள் கெட்டப்பு கும்முன்னு. நான் உண்மையிலேயே எனக்கு ஹீரோயின்ஸ் நான் பார்த்து ஆசைப்பட்டதுக்கு அப்புறமா அண்ணன் லேடி கெட்டப் தான் ஆசைப்பட்டேன். ரொம்ப நல்லா தான். அதனால இது அண்ணனுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ணன் லேடி கெட்டப் போடும்போது நீங்க கொடுத்துருங்க சார், நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். முதிர்ச்சி கவர்ச்சியாக்க அந்த லிப்ஸ்டிக் அவருக்கு. அடுத்தது இது என்னப்பா? இது காப்பி தூள். காப்பினா சுக்கு காப்பி. வேற காப்பி அடிக்கடி பின்னாடி போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றாரு. இதை கொஞ்சம் கலந்து குடிச்சாருன்னா தொண்டைக்கு இதமா இருக்கும். அண்ணன் வந்து ரொம்ப வருஷமா பாடிட்டு இருக்காரு. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அப்பத்துல இருந்து இன்னைக்கு குழந்தைங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடகரா இருக்காரு. எப்படி இந்த வீராங்கனை குழாயில தண்ணி வத்தாம வந்துட்டு இருக்கோ அது மாதிரி அண்ணன் தொண்டையில சும்மா பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அந்த தொண்டைக்கு ஒரு ஆறுதல், ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக இந்த சுக்கு காப்பி அண்ணனுக்கு கொடுக்குறேன். இதை போட்டு நீங்க பாடி 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 என்னுடைய பேர பசங்களாம் உங்க பாட்டை கேட்கணும். அவங்க கூட ஆனந்தராஜ் சார் நடிக்கணும். நீங்க இது என்ன பெருசா இருக்கு, வரவே வராது. பெரிய ப்ராடக்ட். ஓ, கலர்ஃபுல்லான ஒரு கீபோர்டு. இதில் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வந்துட்டு இந்த ஹீரோ படம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு. அது போல் இது கொடுத்தாலும் இதுலேயும் வாசித்து மக்களை மகிழ்விப்பேன் அப்படின்ற ஒரு திறமசாலி இருக்காரு சார். ராக் ஸ்டார் அவர்களுக்கு தான் இந்த இந்த ஏன்னா அவர் வாசிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் அவர் வாசிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சார் இதில் மட்டும் நீங்கள் வாசிக்கல நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக அதுதான் அப்போ எனக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கீபோர்டு. அதே சைஸ் அது இன்னும் என்கிட்ட இருக்கு. அதான் ஆரம்பிச்சேன். சாருக்கு வந்து இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்காக சும்மா அவங்களோட விரல் விளையாடும் இல்லை சார், சும்மா ஒரு 2 அமுக்கு அம்மி காமிச்சிங்கன்னா சந்தோஷமாயிடுவேன். இதில் ஏதாச்சும் சவுண்ட் வரலாம், ஹாப்பி பர்த்டே வாசிச்சா கூட போதும். நான் ஹாப்பியாக என்னோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். அது ரீயுங்காவும் ஒரே நோட்டு தான் வாசிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. பரவாயில்ல சார், நீங்கள் எனக்காக வந்து டச் பண்ணீங்கல்ல, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். இது என்னப்பா இது வேஸ்ட் நினைச்சோம். இது ஜிப்பு ஜிப்பு இல்லை சார், ஜிப்புன்னு ஒன்று இப்படி உட்காந்துட்டு ஜிப்புன்னு கப்பு ஜிப்புன்னு இப்படி நான் எடுத்து ஜிப்புன்னு ஒன்று எப்படின்றாரு. இல்லை சார், உங்களுக்கு இல்லை சார். இது வந்துட்டு கீக்கு கண்டினியூவாக பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சாந்தனு கொடுத்தா கொஞ்சம் வீட்டுக்கு போனால் ஜிப்பு வாயில போட்டு தேவையானப்ப கொஞ்சம் ஓபன் பண்ணி அவர் பேசிப்பாரு. ஓகே, சோ இப்போ நான் ஜிப் பண்ணிடுறேன். இல்ல இப்போ நீங்க பேசிதான் Thank you. அடுத்தது ஃபைனல் செக் இது யாருக்கு கொடுக்கறது? ஓயாம உழைச்சி கலைச்சி பண்ணது பல நிகழ்ச்சி, அதுவும் கிபி போய் கிமு போய் கிகி கூட இன்னும் ஆங்கர் பண்ணிட்டு இருக்கிற விஜய்க்கு
என்னோட அடுத்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸாக அந்த செக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஆனால் பிளாங்க் செக்காக இருக்கு. ஏன்னா நீ நடிக்கிறத பார்த்துட்டு அப்புறம் ரேட் ஏற்றிக்கலான்னு. செக் வச்சுக்கங்க, அப்படி பார்த்தா கொடுக்க மாட்டீங்க. ஸோ நிச்சயமா விஜய் வந்து அடுத்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா அது இருக்கட்டும். டப்பா காலியில் அவள் தானே? டப்பா காலினா? தேங்க்யூ. இதெல்லாம் சும்மா ஜாலியாக எல்லாம் இது பண்ணோம். எதுவும் தப்பா இது உண்மைதான். இல்லை சாரு கூப்பிட்டு வாசிக்க சொன்னீங்களா? இது உண்மைதான். ஓகே தேங்க்ஸ். நான் வேலை செஞ்ச நிறைய படத்துக்கே செக் வந்தது இல்லை, ஆனால் வேலை செய்யாத படத்துக்கே செக் வந்த முதலாம் நீங்கனால தேங்க்யூ. ஸோ கிக்கி, ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ டிரெக்டர் சார்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு வர்றப்போ ஒரு ப்ரெஷர் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வர்றது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடணும், லேமேனு கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்னுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷருக்கு நடுவில் ஹியூமர் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சாக இருந்ததா? இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் செட் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே கவுண்டர் கலையெல்லாம் போட்டுனே இருந்தோம், அந்த மாதிரி இருந்ததா? ஆக்சுவலாக ப்ரெஷர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு டீச்சரோட ஜாப் என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டை கூட கடைசி பெஞ்சில் இருக்க பையனை கூட புரிய வைக்கிறது தான். ஸோ அதை பண்ணலன்னா ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிட்டேன்னா டீச்சர் தான் பொறுப்பு, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம கல்யாணத்தை போய் தடுத்தா எப்படி இருக்கும் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசின்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு இருக்கிற ஆசையை எல்லாரும் முதல்வன் படத்துல சொல்றாங்க சார், வாழ்க்கையில ஒரு சின்ன ரீவைண்ட் பட்டன் தான் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி சரி ஒரு சின்ன ஒரு தாட் தான். நிறைய பேர்ட்ட போய் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, டைம் மிஷின் கிடச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சீரியஸாக 2-3 பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பிடிச்சவங்களோட டெத்தை தடுத்துருவேன் நான் வந்து அப்படி இப்படின்னு சீரியஸாக சொன்னாங்க. ஒரு ஒரு நிறைய பேர் ஒரு 70% ஆஃப் த பீப்புள்கிட்ட வந்து இந்த பதில் தான் வந்துச்சு, மச்சான் என் கல்யாணத்தை நிறுத்திடுவேண்டா அப்படின்னு. இப்படிதான் வந்துச்சு, லிட்டரலாகவே இப்படிதான் வந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு லைனாக இருந்தது அப்படின்ற மாதிரி எடுத்தோம். அதுலேருந்து எடுத்து தெளிவாக தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஸோ இங்கேருந்து போய் ஒரு 3வது மனிதனா அங்கே போய் அந்த நிகழ்வுகளை பார்த்தான், அவன் தடுத்தானா இல்லையா அப்படி தான். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காது. அந்த கன்ஃபியூஷனில் நமக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் அறிவும் அர்ஜுன் கேரக்டர் 2 பேர் இருப்பாங்க, ஆனந்த்ராஜ் சாரும் முனிஷ்காந்தனும் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சாதாரணமான விஷயத்துக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க உள்ள. ஸோ அதை பார்க்கும் போது தான் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர் முனிஷ்காந்த் அண்ணன் இங்க நமக்காக வந்திருக்கிறார். எங்களுக்காக டைம் ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. இல்ல இதுவே வந்து டைம் டிராவல் படம். அதுல அவர் கேட்டார், நான் இப்போ எந்த ரோல் பண்றேன் இதுல எனக்கே புரியலையே அப்படின்னு கேட்டார்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த படத்துல நடிச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமா சந்தானமனோட சேர்ந்து நடிக்கிற முதல் படம், காமெடியில் நீங்க நிறைய சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஸோ அவரோட ஜாயின் பண்ணா அந்த கெமிஸ்ட்ரி ஹெவியா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்கண்ணே. சந்தானம் சார் நான் நடிக்கும் போதே சில இடத்துல குழம்பியிருக்கேன். ஏன்னா திடீர்னு வேறு மாதிரி வந்து நிற்பார். நான் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என் கண்டென்ட்டை மட்டும் கேட்டு அதில் என்ன பேச முடியுமோ அது பேசி டப்பிங் வரையுமே எனக்கு அந்த இது இருந்தது. அதுக்கு பிறகு டப்பிங்கில் அவர் ஒவ்வொரு விஷயம் போட்டு காட்டினார் டைரக்டர். போட்டு காட்டினோடனே உண்மையிலே அது நான் மிகைப்படுத்தி சொல்ல, அது எக்ஸ்ட்ரானியாக இருந்தது. ஏன்னா அந்த 3 பேரையும் 3 விதமாக காட்டி ஒன்று சேர்க்குறன்றது ஒரு சாதாரண விஷயமாக தெரில. சந்தான சாரோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பர்ண்ணே. இன்னும் நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணோம், சந்தானமனோடையும் சேர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணோம். எங்களை எப்பவுமே வந்து ரசிக்க வச்சு மகிழ்விச்சுட்டே இருக்கணுன்றது எங்களோட ஆசை. ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ படி. தேங்க்யூ. ஸோ எல்லார் பற்றியும் பேசணும், ப்ரொடியூசரை பற்றி பேசியே ஆகணும். சந்தானம் சார், கேஜிஆர் ராஜேஷ் அண்ட் சினிஷ் அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கு. கேஜிஆர் ராஜேஷ் வந்துட்டு இந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இல்லை, எல்லாமே டே ஒன்லேயே எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் அப் பண்ணார். ஸோ வந்துட்டு டைம் ட்ராவல், ட்ரிபிள் ஆக்ஷன், சிஜி ஒர்க்கு, நிறைய செலவு இருக்குது இந்த படத்தில். இது வந்து சும்மா சாதாரணமாக எடுக்கிற படம் கிடையாது. ஸோ அதில் எந்த குறையுமே இல்லாமல் ரொம்ப நிறைவாக பண்ணார். அதுவும் இல்லாமல் எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸுமே இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு மெயின் போன் மாதிரி தான். ஸோ எல்லாருமே தி பெஸ்ட்டாக கொடுத்தாரு ப்ரொடியூசர். அது வந்துட்டு அவருக்கு உண்மையிலே இந்த டைமில் நம்ம மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் சினிஷ் இந்த லைன் ப்ரொடியூசர் இந்த படத்தினுடைய. ஸோ இங்கே நான் ஷோக்கு இப்போ வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது முதற்கொண்டு இந்த ஷோக்கு வந்தது எல்லாமே அது மட்டும் இல்லை, இதிலிருந்து இன்னும் என்னெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணணும், இந்த படத்தை இன்னும் ரீச் பண்ண என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டே அண்ட் நைட்டாக. ஸோ சினிஷ்கனோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூண்ணா. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கும் வந்து எப்படா முடிச்சுட்டு போவோம், சேர்ந்து மட்டும் எடுத்துகிட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் பட் இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த வைப்ரேஷன், இந்த வைப், இந்த சாங்ஸ் இவங்களோட சேர்ந்து எல்லாம் கேட்டது, அண்ணன் சார் ராக் ஸ்டாரோடலாம் இருக்கும்பொழுது உண்மையிலே போர் அடிக்காமல் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நாள் கழித்து நான் வெளியே வந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்
நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ என்னுடைய படம் டிக்கிலோனா ப்ரொமோட் பண்ணுறதே நீங்கள் பண்ண இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. ஆனால் நீங்கள் நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்தோம் அப்படின்றத தாண்டி எங்கள் ஷோ பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. படத்தை பற்றி பேசுனதை விட எல்லாரையுமே நோட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது செமிஃபினாலே எங்களுடைய சிங்கர்ஸ் அத்தனை பேருக்கும் நீங்கள் உங்கள் கையால் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோன்னே. ஸோ நீங்கள் ஸ்டேஜ்க்கு வந்தால் நல்லா இருக்கணும். Okay, so in the moment I would like to call our judges also. Judges, please மேடைக்கு வாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டும் சரி எல்லாருமே இந்த மேடையில் இருக்காங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம ராக் ஸ்டாரோடைய இந்த பிரம்மாண்டமான ஜேர்னி வந்து ஒரு 10 சிங்கர்ஸோட ஆரம்பிச்சு ஃபில்டர் ஆகி இப்போ 6 சிங்கர்ஸோட செமிஃபைனல்ஸில் இருக்கும். பட் இதிலிருந்து 5 பேர் தான் ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க. ஆமாம். ஸோ இவ்வளோ நாள் வந்து மக்கள் வந்து நிறைய ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம ஜட்ஜஸ் ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதும் இதுக்கு அடுத்து ஃபைனல்ஸ்க்கு யார் அந்த 5 பேர் போகிறா அப்படின்னு பார்க்கறதுக்கான டைம் இது. ஸோ ஃபைனல்ஸில் ஏகப்பட்ட காம்படிஷன் காத்துட்டு இருக்கு. பயங்கரமாக போட்டி இருக்கு, போர் இருக்கு, மோத போகிறாங்க. ஸோ நம்ம கூட இருந்து இப்போ இவ்வளோ நாள் டிராவல் பண்ணதில் யாருமே வந்து எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படின்ற வார்த்தை நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் a farewell அப்படின்னு தான் ஆமாம், அப்படி தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து சூப்பரான சினிமா பாடகர்கள் நிறைய பாடியிருக்காங்க, கலக்கியிருக்காங்க. அதனால தான் ராக் ஸ்டாராக இருக்கிறாங்க. ஸோ சின்ன இந்த ஒரு டிராவலில் ஒரு சின்ன ஃபேர்வெல்லாக தான் பார்ப்போம். ஸோ அப்படி இன்னைக்கு ஒருத்தங்களை ஸ்டேஜுக்கு இந்த டைமில் கூப்பிட்றதுக்கான டைம் இது. எல்லாம் குடும்பத்தின் தலைவி சின்ன பொண்ணு அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல ஒரு கைத்தட்டல் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் நம்ம ராக் ஸ்டார் ஃபேமிலி சார்பா நினைக்கிறேன். சின்ன பொண்ணு அக்கா சொல்லுங்க few words அக்கா. முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன்னா நாட்டுப்புற பாடல்கள் மட்டுமே பாடிக்கிட்டு இருந்தேன்னா இந்த மேடையில் சினிமா பாடலும் எனக்கு பாட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த மேடை. ஆமாம், கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. வளர்ந்து வரும் இனி வரும் எனக்கு அப்புறம் இருக்கிற கலைஞர்கள் இதே மாதிரி ராக் ஸ்டார் மேடையில் எல்லாரும் முன்னிலையிலையும் பாடணும் அப்படின்றது என்னோட ஆசை. கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கிராமிய கலைஞர்கள் இதே மேடையில் வந்து பாடுவாங்க. கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ அடுத்த வாரம் இவங்க ஒரு கலக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our top 5 finalists. கிக்கி நம்ம டாப் 5 ஃபைனலிஸ்ட்டை கௌரவிக்கான நேரம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் சந்தனம் அவர்கள் கையால ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ராகுல் நம்பியார், பிரியா ரமேஷ், சத்யன் அவர்கள், ரஞ்சித் அவர்கள். ஸோ கிக்கி, ஸோ இந்த 5 ஃபைனலிஸ்ட் தான் அடுத்த வாரம் நம்ம ஸ்டேஜ் அதிர வைக்க போறாங்க. ராக் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் யாருக்கு போக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க வந்து டச் பண்ணாத ஜானரில் பாடியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கலக்கியிருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எக்ஸைட்டடாக காத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய 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 நன்றி சந்தானம் பண்ண உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இருந்துட்டு இவ்வளோ ஜாலியாக எங்களெல்லாம் சிரிக்க வச்சுட்டு இவ்வளோ ரசிக்க வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே எங்களை எப்படி என்ஜாய் பண்ணி வச்சிங்களோ, எப்படி சிரிக்க வச்சிங்களோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க மக்களையும் டிக்கிலோனா அப்படின்ற பல மூலியமா ZEE5ல ரசிக்க வச்சு சிரிக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ 2 நாளாக படம் சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னும் பல மக்கள் அதை பார்ப்பாங்கன்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. வெரி ஹாப்பி ஹேவிங் யூ இயர்னா ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஷோ நான் வீட்டில் டிவியில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அங்கே சவுண்ட்ஸில் பார்க்கறத விட இங்கே ஸ்டேஜில் உட்காந்து எதிர்க்க பார்க்கும்போது தான் இவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸோட வேல்யூ என்னன்றது தெரியுது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ZEE5ல டிக்கிலோனா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாரும் போய் பாருங்கள், பார்த்துட்டு சந்தோஷமாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
ஓகே ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார். குடும்பத்தோட Z5 எக்ஸ்க்ளூசிவ் டிக்லோனா பாருங்க, செம்மையா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஜாயினிங் அஸ் டுடே. அண்ட் ஜட்ஜஸ், டார்லிங் ஜட்ஜஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த வாரம் ஆக்சுவலி செமிஃபைனல்ஸை இவ்வளோ